அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிபிஐ எப்படி அஹ், இருக்கும், ஒரு எஸ்ஐடியோட விசாரணை எப்படி இருக்கும், இன்னும் சொல்ல போனா ஒரு அடிப்படையாக காவல்துறையில் எப்படி அனுமதி வாங்குவதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. நீங்க வந்து விஜய் வராங்கிறனால கிரீன் கார்டர் கொடுங்க, ஜீரோ டாலரன்ஸ் கொடுங்கன்னு. ஏன்னா ஜானுமே வந்து என்ன பண்றாரு, அவருக்கு வந்து தெரிஞ்ச போலீஸ் அதிகாரி சார் லெட்டர் எழுதி கொடுங்க சார் இப்படிதான் கேட்பாரு தவிர அவருக்கு சுயமா யோசிக்க மாட்டார். சிம்பிளா சார் ஓகே. வர்றாரு பர்மிஷன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய்மொழியாக சில விஷயங்களை நீங்க காவல்துறையிட்ட கொண்டு பேசலாம் சார், கட்சிக்காரன் கொஞ்சம் அண்ணாம பாத்துக்கங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உரமா ஒதுக்கி விடுங்க, அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா கட்சிக்காரன் வந்து அடி அப்படின்னு சொல்ற அளவிற்கு நீங்க ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறீங்கிறதா அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு. அப்போ இவர்களுக்கு சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும், சிபிஐ என்னென்னதான் கேட்பாங்க, விஜய் சம்மன் பண்ணா என்ன கேட்பாங்க, எதுவுமே தெரியாது. சரி, இது வரைக்கும் கோர்ட்டுக்கு பல பேர் போயிருக்காங்களா? இல்லை. அதனால சொல்றேன், இந்த கட்சியில நீங்க வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் தெரியாது, காவல் நிலை எப்படி செயல்படும் தெரியாது, ஏதாவது ஒரு அரசாங்க அலுவலகம் ஏதாவது எப்படி செயல்படும் தெரியுமா? தெரியாது. ஆனா நான் சிஎம் ஆக போறேன். எத்தனை அரசாங்கங்கள் எத்தனை துறைகள் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. கல்வியில என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. உயர்கல்வினா என்னன்னு தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியல. ஆனா நான் சிஎம் ஆக போறேன். ஏன்னா எல்லா இடத்துல நிக்க போறது உங்க விஜய். தயவு செய்து வந்து பேப்பரை படிங்க, இஷ்யூஸ பாருங்க, உங்க ஊர்ல என்ன நடக்குதுங்கிறத கத்துக்கங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து போங்க. ஏன் போராடுங்கன்னு சொல்லி சொல்றோம்னா, நீங்க போராடினீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுமோ, இது பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நம்ம போராடணும், இந்த பிரச்சனைக்கு நம்ம சட்டமன்றத்துல குரல் கொடுக்கணும், நம்ம இதெல்லாம் செய்யணுங்கிறது தெரியும். இது எதுவுமே போராட மாட்டோம், நான் மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டோம், மக்களுக்காக நிக்க மாட்டோம், ஆனா நேரா நான் எம்எல்ஏ ஆயிடுவேன். நான் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் எனக்கு போட்டுக்க, எனக்கு கல்வித்துறை அமைச்சர் போட்டுக்கோ, இந்த மாதிரியான கும்பல் சுத்திட்டு இருக்கு. அப்ப இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் சிபிஐ விசாரணைனா என்ன, சிபிஐ நம்மள என்ன பண்ண போறாங்க எதுவுமே தெரியாமல் இவர்கள் இன்றுமே, நீங்க பாருங்களேன், அவர் ஜெயில இருந்து வராது, ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்திருக்கு, ஆனா கூட வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க, கேக் எடுத்து கொண்டாடுறாங்க. புஷியானந்த் வந்து திரும்ப திரும்ப போய் பார்த்து என்ன பண்றாங்க, அவங்க புஷியானந்த் பார்த்து மாலை போட்டு அவங்க வந்து எப்படி இதை சரியாக இது பண்ணலாம் அப்படிங்கறதுல இருக்காங்க. சோ இந்த மாதிரியான வேலைகளைத்தான் அவர்கள் தொடர்ச்சியா செய்து கொண்டே இருப்பார்களே தவிர அவர்களுக்கான ஒரு அடிப்படை புரிதல், நான் சொல்ல மாவட்ட செயலர்களுக்கே அந்த புரிதல், விஜய்க்கே அந்த புரிதல் இல்ல. அப்புறம் எப்படி வந்து இவர்களுக்கு இதெல்லாம் புரியும்? புரியாத காரணத்தினால் அவர்கள் வந்து இதே மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்.